என் பிறந்த நாளையே நாசம் பண்ணிட்டு எதுவும் தெரியாத மாதிரி உட்கார்ந்துருக்கா. என் பிறந்த நாள் நாசம் பண்ணதை கூட நான் விட்டு வேண்டி, ஆனா அவங்க தோல்ல ஏறி உட்கார்ந்துருந்த பாரு. எனக்கு மட்டும் சொந்தமான அவர் உடம்புல நீ ஏறி உட்கார்ந்துருக்க, அதுவும் அவர் தோல்ல. நான் இன்னும் பக்கத்துல நிக்கல, நீ அவர் தோல்ல ஏறி உட்கார்ந்துருக்க. உன்னை தூக்கிக்கிட்டு ஓடுறாரு. அவர் என்னதான தூக்கணும்? அவர் தூக்க என்னதான தூக்கணும்? உன்னை எப்படி அவர் தூக்கலாம்? அவர் தூக்கல, நீ தூக்க வச்ச. நீ எனக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணுவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் எனக்கு சொந்தமானவரே, அவரை தொடவோ அணைக்கவோ எனக்கு தான் உரிமை இருக்கு. நீ ஏன் இப்படி பண்ணன? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஆனா அவரை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். அவரை எனக்கு மட்டும் தான் சொந்தம். இசை, நீ உட்கார்ந்துட்டதெல்லாம் சரிதான், கிணத்துக்குள்ள விழுந்துறாத. ஆமா, நாளைக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது, அதை எழுதணும். அப்பாட, நாளையோட எக்ஸாம் முடிஞ்சிரும். அதெல்லாம் நான் கீழே விழ மாட்டேன். விழுறது பிரச்சனை இல்ல, உனக்கு நீச்சல் தெரியாது, அதுக்கு தான் சொல்ல வந்தேன். இது எங்க அத்தா வீட்டு தோட்டம் தானே, அன்னைக்கு கூட நாங்க குளிச்சோம், எனக்கு நீச்சல்லாம் தெரியுமே. குளிச்சீங்களா? ஆமா, அன்னைக்கு நீ கூட தோட்டம் நின்னலடி, நான் எல்லாம் தானே குளிச்சோம், எங்க அத்தா எல்லாரும். ஆமா, நீ உங்க அத்தா இருக்க தைரியத்துல உள்ள குதிச்சிருப்ப. ஆமா, ஆனா இப்போ உங்க அத்தா இல்ல, பாத்துக்க. உங்க அத்தா இருக்க தைரியத்துல உள்ள குதிச்சிருக்க. ஆமாடி. அப்படின்னா இன்னைக்கு உங்க அத்தா இல்ல, பாத்துக்க. உளுந்து விழுந்து தொலைச்சிடாத, நாளைக்கு ஒரு எக்ஸாம் பாக்கி இருக்குது, அதெல்லாம் நான் விழ மாட்டேன். அப்படின்னா இவ பக்கத்துல இருந்தானா கல்யாணத்துக்கு அப்புறமும் அவங்க தொட்டுக்கிட்டு பேசுவா. இல்ல, என்னால அதை அனுமதிக்க முடியாது. அவரு பாசத்தையும் அன்பையும் காதலையும் என்கிட்ட மட்டும் தான் காட்டணும். இவ அதிகமா உரிமை எடுத்துக்கிடுவா, அவங்க அத்தா அத்தான்னு உரிமை எடுப்பா. இசை, பாம்பு போது பாரு. நான் வந்துட்டேன். அப்படியே அத்தங்கட்ட மேலவா, அப்படியே அத்தங்கட்ட மாடி தூக்கு 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 தூக்கு. அப்படியே வா 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 வா. ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு. அப்படி அத்த தோல்ல கத்துக்கூடியா? ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. மூச்சு இழுத்து விடு. அப்படி அப்படி இழுத்து விடு இழுத்து விடு. சரி சரி, உனக்கு யாரு இங்க வந்து சொன்னா? ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. வா, அதான் தோல்ல சாஞ்சிக்க முடியா? நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது, ஆக விடவும் மாட்டேன். எப்பவும் என்ன மனசு சொன்னதுக்கு ஒன்னாகாது. நீ நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே வந்து சேர்ந்துருவேன். ஒண்ணு ஒண்ணு. வா, அத தோல்ல படுத்துக்க, தட்டி எடுக்க கொண்டா. வீட்டுக்கு போமா? சரி சரி, வா வா வா. அதுக்கு முன்னாடி லேசா தோல்ல குப்புறப்படு, தண்ணியை பூரி எடுத்துருத. நான் இருக்கிறேன்னு தெரியுது, இப்படி தூக்கி வச்சிருக்காரு. அப்பா வீடிவா, உன் வன்மத்தை இங்க தீர்த்துட்டல, யாட்ட தட்டி போப்ப. எனக்கு சொந்தமான நீ அவளை தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்க, அதுவும் ஏன் முன்னாடி? நான் தானே உங்களை நேசிக்கிறேன், அவ உங்க அத்தை பொண்ணு அவளை தானே. ஏன் முன்னாடியே அவளை தூக்கி தொட்டு துளசி
ஏய் முட்டாள், நீ தப்பு தப்பா கணக்கு போட்டு அப்பாவி புள்ள உசுரோட விளையாட ஆரம்பிச்சிட்ட நீ. சீக்கிரம் உனக்கு முடிவு கட்டுறேன். ஒண்ணு இல்லம்மா, இரு தட்டி விடுறேன். இரு இரு இரு. அச்சச்சோ, அச்சச்சோ, சரி சரி சரி. ராணி, நான் கூட்டிட்டு போறேன். பின்னாடியே புக்கெல்லாம் தூக்கிட்டு வந்துருங்க. வா, நம்ம போலாம். பைக் எடுத்துட்டு வந்துருக்கேன், போலாம். நான் இங்க இருக்கேன், உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும், வா. பாத்தியா எப்படி கரெக்டா வந்து காப்பாத்திட்டாவு பாத்தியா? ஏண்டி இந்த இசைக்கு அறிவு இருக்கா இல்லையா? என்னடி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? அத்தி நீ தாண்டி தப்பு தப்பா பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன பண்ண? அவரை நான் விரும்புறேன்னு தெரியும், ஏன் முன்னாடியே அவர் தோல்ல சீ அவளுக்கு அசிங்கமா இல்லையடி? அவ அத்தாம்ல புருஷன் இல்லையே, ஏதா புருஷன் முன்னாடி மாதிரி இருக்காங்க. எனக்கு உடம்புல கூசுதடி. நான் அவரை காதலிச்சிட்டு இருக்கேன், அவர் கூட வாழ போறேன். நாளைக்கு எக்ஸாம் முடிஞ்சோன்னு நான் நாளைக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன். இன்னைக்கு அவர் இவளை தூக்கிக்கிட்டு இருக்காரு. நாளைக்கு கல்யாணம் பண்ண போறியா? ஆமா, நாளைக்கு நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன். இதுக்கப்புறம்லாம் என்னால பொறுத்திருக்க முடியாது. நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க போறோமே, அவ முன்னாடி நம்ம இப்படிலாம் பண்றோம்னு அவருக்கும் அறிவில்ல. நம்மள காதலிக்கிறவா எதிர்த்தால நிக்கிறாள, நம்ம அத்தை பொண்ணு இப்படி தூக்கிக்கிட்டு இருக்கோமேன்னு அவருக்கும் தோணல. சரி அவர் விடு, அவர் பெரிய ஆளு, அவங்கள காப்பாத்திட்டாரு. இவளுக்கு எங்கடி போச்சு அறிவு? கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம ஏட்டி அதுக்கு என் மேல பொறாம நினைக்கிறேன்டி. என் முன்னாடி அவர் தோல்ல இப்படி பட்டிருக்கா பாரு. நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அவர் இந்த மாதிரிலாம் பண்ணுனா எனக்கு எப்படிடி இருக்கும்? அந்த அண்ணன் சொன்னவளாங்க நாளைக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு. ஆமா, நான் ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கேன். அவங்களும் நான் எதனாலும் பாத்துக்கிட்டேன்னு சொல்லியிருக்காங்களே. நிஜமாவே அந்த அண்ணன் இப்படி சொல்லிச்சா உங்ககிட்ட? அது மட்டும் இல்ல, நிஜமாவே அந்த அண்ணன் உங்ககிட்ட வந்து நான் உன்னை லவ் பண்ணுதேன்னு அந்த அண்ணன் வாயால வந்துட்டு சொன்னாவளா? ஏய் லூசி, நானும் அவங்களும் சின்சியரா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அத்தி இல்லாததை சொல்லிக்கிட்டு இருக்கா. இவ வேற ஏதாவது வேண்டாம்ல பாத்துருவாளோ? அத்தி நாளைக்கு பெரிய ரகலையே உண்டாக்கிறவளுக்கு. நான் நாளைக்கு எக்ஸாம் முடிஞ்சு நான் அப்படியே எங்க மாமா வீட்டுக்கு ஓடிடணும். அத்தி நம்ம ஊருக்குள்ள இருந்தோம், அவ்வளவுதான். நான் மறுபடியும் கேட்க, கிங்ஸ் என்ன உங்ககிட்ட வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாவளா? லூசி, நான் ஏற்கனவே சொல்லி வச்சுட்டேன். இதே தோட்டத்துல தான் சொன்னேன். அவங்களும் என்ன ஆனாலும் பரவாயில்ல பாத்துக்கலாம், எனக்கு தெரிஞ்சவங்கள நான் கூப்பிட்டு வரேன், எதுனாலும் பாத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்படினாலும் இப்ப எதுவுமே பிரச்சனை இல்லையே. இப்ப எதுக்கு நாளைக்கே கல்யாணம் பண்ணணுங்க? அவசியம் இருக்குது. எனக்கு அவர் உடனே சொந்தமாகணும். எனக்கு அவரை கல்யாணம் பண்ணதான் நிம்மதியா இருக்கும். இசை பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. இசை எனக்கு இப்பெல்லாம் துரோகம் பண்ணுவான்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. அவளுக்கு அவங்க மேல ஒரு கண் இருக்குன்னு நினைக்கிறேன். அது நான் லவ் பண்ண ஆரம்பிச்சப்பதான் அவளுக்கு பொறாமையா வந்திருக்கும். அதனாலதான் இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா இவன் என்னத்தான் பண்ணாலும் சரி, பார்த்தல அவங்க பார்வை என் மேலதான் இருந்தது. பயத்துல எப்படி முடிச்சாங்க பார்த்தல, நான் என்ன நினைப்பனோ யாது நினைப்பனோன்னு பயத்துல அவளை தூக்கிட்டு போறாங்க. அதையும் முறைச்சிட்டு போன வைஃபை இப்படி சொல்லுதா? நான் முறைச்சேன், கண்ண காட்டுறாங்க, காப்பாத்தணுமா, அதனால காப்பாத்தி கூட்டிட்டு போறாங்களாம். அப்படி ஒண்ணும் தெரியலையே. என்கிட்ட கண்ணாலே பேசினாங்க. அவ அத்தை பொண்ணு காப்பாத்தி ஆகணும், தப்பா எடுத்துக்கிடாத, நான் அவளை ஒரு குழந்தை மாதிரி தான் நினைச்சு தூக்குறேன் அப்படின்னு கண்ணாலே சொன்னாங்க. இருந்தாலும் அதை என்னால ஏத்துக்க முடியல. அத்தி இப்படித்தான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கா. ஆமாட்டி, என்னத்தான் அவங்க என்ன சமாதானப்படுத்தினாலும் சரி, என்னால ஏத்துக்கவே முடியல. அப்படியா? இனி பாரு, அப்படியே தெரு நின்னுட்டு எங்க வீட்டு வாசலையே பார்த்துட்டு இருப்பாங்க. நான் அவங்கள மன்னிக்கிறேன்னு. ஆனா இந்த வட்டம் மன்னிக்க போறதுல, தாலி கட்டினதுக்கு அப்புறம் மன்னிச்சா போதும். அப்படி கெஞ்சிட்டு வந்து நிப்பாங்க பாரு. எப்படி பாப்பாங்க தெரியுமா? இசை எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இப்பெல்லாம் பண்ணா. அது சரி, இங்க பாம்பே வரலையே, பாம்புன்னு இருக்கு சொன்ன. இவ கோடு போட்டா, கிங் சின்ன ரோடே போட்டாங்க. சரி, ஏன் அதை சரியாயிட்டல விடு. என்ன நல்ல நேரம் வந்தீங்க. எனக்கு எவ்வளவு பாய்ந்துட்டு தெரியுமா, மூச்சே முட்டிட்டு. நான் ஒன்னு சொல்லுவேன். என்ன? நீ நான் என்னடா இப்படி சொல்றேன்னு நினைக்க கூடாது. நினைக்க மாட்டேன். நீ ராணி அப்புறம் மீனா இவங்க கூட நல்ல பழகு, விளையாடு, என்ன வேணாலும் பண்ணு. ரேச்சல் மட்டும் வேண்டாம். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காத, சொன்னதை மட்டும் செய்ய, சரியா? தேர்வில் விளையாடும் போது சரி, அவங்க வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம். அவ கூட எங்கேயும் தனியாக கூப்பிட்டா வச்சானா போகக்கூடாது. ஓயாம சொல்லிட்டு இருக்க மாட்டேன். ஒரு திருப்பு தான் சொல்லுவேன், திரும்ப திரும்ப சொல்ல வச்சிடாத. அவா சொன்னா கேளு. அவ கிட்ட பழகக்கூடாது. திடீர்னு உங்களுக்கு என்ன ஆச்சு? அதனால சரி,
வீட்டுல யாரும் இல்ல. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்களேன். பாரு, வீட்டுல யாருமே இல்ல பாரு. எதுக்கு அவகிட்ட மட்டும் பழக கூடாது? இங்க நீ நானும் மட்டும் தான் இருக்கோம். நான் கேட்டதுக்கு ஒரு வாட்டி தான் சொல்ல முடியும். கத்த வைக்காத, என்ன கத்த வைக்காத. ஆ? ஒரு வாட்டி தான் நான் சொல்லுறேன். ஆ? சரி, எனக்கு டூட்டிக்கு நேரம், நான் கிளம்புறேன். இது நீ இப்படி சொல்லணும்? எதுக்காக இப்படி சொல்றாங்க? சரி, டூட்டிக்கு போயிட்டாரு. இன்னைக்கு போகணுமா? ஓய் 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 ஓய், இங்க பாரு, நான் தச்சையில தான் வந்தேன். அம்மா தான் வயலுக்கு தண்ணி பாய்க்கணும், எனக்கு மோட்டர் ஆஃப்னு தெரியாதுன்னு சொன்னாங்க. அதனால பெர்மிஷன் கேட்டு வந்தது சரியா போச்சு. அது மட்டும் இல்ல, நீ தோட்டத்துல தான் இருக்கேன்னு அம்மா சொன்னாங்க. கூட யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்டு உடனே வந்துட்டேன். இன்னைக்கு போகணுமா? வேண்டாம் வேண்டாம், முக்கியமானது, நான் கிளம்புறேன். வீட்டுல யாரும் இல்லைன்னு சொன்னீங்க. ஆமா ஆமா, வேண்டாண்டி வேண்டாம், நேரிட்டு கிளம்புறேன். வந்து பாத்துக்கலாம். இல்ல, இப்ப போய் பார்க்கணும். வேண்டாண்டி, கண்டிப்பா 8 மணிக்கு முன்னாடி வந்துடுவேன். பை பை பை. ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா அதுக்கு அப்புறம் தான் இருக்கு. ஏய் வேண்டாண்டி, நிஜமாவே டூட்டி இருக்குடே. நான் அழகா இருக்கேனா? அழகுக்கு என்ன கொல்லுத? பின்ன எதுக்கு போறீங்களா? நம்ம ரெண்டு தானே இருக்கோம். அதுக்கு நீங்க எனக்கு வேணும். வேண்டாமே. சொல்றல. சரி. என்ன சும்மா பார்த்துக்கிட்டே இருக்கா? ஆனா நான் பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டேன். பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டேன். ஐயோ கிங்ஸ், ஐயோ அம்மா, அம்மா சுப்படி. நான் போறேன். அம்மா டொட்டிக்கு கிளம்பிட்டேம்மா. சுப்பா அம்மா, டொட்டிக்கு கிளம்பிட்டேம்மா. இந்த குளத்துல அம்மா பார்க்கணும். யாரும் இல்லைன்னு சொன்னீங்க. சும்மா இரு. சரி, டூட்டிக்கு கிளம்புனால கிளம்பு. சரிங்கம்மா. என்னடி இப்படி பார்த்துட்டாங்களே. சரிங்கம்மா, நான் போயிட்டு வரேன். என்னடி அம்மா பார்த்துட்டாங்களே. என்னடி நான் பார்த்து வரேன். என்னடா கிளம்பலையா நீ? கிளம்பிட்டேம்மா, கிளம்பிட்டேம்மா. அது கிணத்துல விழுந்துட்டா, அதை தலை தூத்திட்டு இருந்தேம்மா. சரி சரி, நீ டூட்டிக்கு கிளம்பு. இல்லைம்மா, வேற ஒன்றும் இல்லைம்மா. சரி, நீ டூட்டிக்கு கிளம்பு. சரிம்மா சரிம்மா, நான் கிளம்பிட்டேன். என்ன எத்தனை நாள் அந்த கதை ஓடிட்டு இருக்கு? அது வந்து அம்மாட்ட சொல்லி கொடுத்துருவீங்களோ? அப்படின்னா என்ன வேலை? வீட்டுல ஆள் இல்ல, 2 பேரும். தலை ஈரமா இருந்ததுல அது வந்துட்டு. ஏன் என்னாச்சுடி? என்ன பேசிட்டு இருக்கிய? சொல்லி கொடுத்துருவாங்களோ? என்னடி அத்தை எதுவும் வம்பமே இருக்கியா என்ன? இல்லம்மா. என்னம்மா நீ என்னாச்சுடி? ஒன்னும் இல்ல, அவ தலை ஈரமா இருந்துச்சு, தலை தோத்துனேன், அதுக்குத்தான் நான் தோத்த மாட்டேன்னு ஜடம் முடிச்சிட்டு இருக்கா, வேற ஒன்னும் இல்ல. சரி, நீ என்ன ரேஷன் கடைக்கு போனியா அப்படி? ஆமாமே, நீ லைனை போட்டுட்டு வந்திருக்கேன். வயலுக்கு போனில, போயிட்டு வந்துட்டீங்களாங்க? ஆமா, இப்பதான் போயிட்டு வந்தேன். நீ போயிட்டு பிறகு உளுந்தெல்லாம் பறிச்சு தானே வருவேன். நீ போனேன், கரண்ட் போயிட்டு மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு அதனால வரல, வந்துட்டேன் பார்த்துக்க. அப்படியா? நான் இன்னைக்கு சாயங்காலம்லாம் வருவேன்னு நினச்சிக்கிட்டேன். சாயங்காலம் வர வேண்டியதுதான், தப்பி தவறி வந்துட்டேன் பார்த்துக்க. ஆமா. ஐயோ, போட்டு கொடுத்துருவாங்களோ? இவன் ஏன் இழுவிட்டு நிக்கா? அதான் தலை தொத்துன்னு சத்தம் போட்டோம்ல, அதுக்கு தான். சரி வா, நான் உளுந்து கிடக்குது, எடுத்துட்டு போ. இருக்கட்டும் மேனி, நீங்க கிலோ 100 ரூபான்னு கொடுத்துட்டு இருக்கேன், நான் எத்தனை நாள் தான் எடுத்துட்டு போவேன்? வேண்டாம், இருக்கட்டும். ஆமா, துட்டு என்ன துட்டு? போ, அந்த 2 உலக்கு இருந்துச்சு, அது எடுத்துட்டு போ. கருப்பு உளுந்து, அது இந்த களியிலே கிண்டி கொடு. மேல அரங்குல ஒரு கிலோ கருப்பட்டி இருக்குது, அதையும் எடுத்துட்டு போ. சரிங்க மைனி. பிள்ளைல பார்க்க போனி? அப்படி பார்க்க போறேன். நல்லா போனோம் மைனி, சும்மா அப்படி போக பிள்ளைல பார்க்க போனா ஏதாவது வாங்கிட்டு போகணும், அதான். இந்த இப்போதானே கிங்ஸி போனா 100 ரூபாய் வாங்கிருக்கலாம்ல நீ? இல்ல மைனி, இருக்கட்டும்.
சரி நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் பார்த்துட்டு வருவோம். காலேஜுக்கு வருவாள்ல, பார்த்துட்டு வருவோம். நான் 1 தூரம் வாங்கி வைக்க, ஏதாவது வாங்கிட்டு போகலாம். எப்பா என் பிள்ளைல பார்க்க நினச்சிட்டே இருந்தேன், இவளே சொல்லிட்டாவே. சரி மைனி, நாளைக்கு நம்ம போவோம் மைனி. நானும் இந்த வேலைக்கு போனால் 150 ரூபா கிடைக்கும், அதை வாங்கிட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், அவன் பெரியவன் 100 ரூபா கொடுத்தான், அது இருந்துச்சு. கிங் சென்டர் 100 ரூபா கேட்டால் தருவான். போதும் நம்ம ரெண்டுக்கு. போயிட்டு வந்துடுவோம். சரிங்க மைனி. புதுமலை புது விழாவிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். எல்லாரும் கண்டிப்பா புதுமலை புது விழாவுக்கு கண்டிப்பா வாங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்களை சொல்ல சொல்லுங்க. அம்மா வலது கால எடுத்து உள்ள போ. அம்மா முத வலது கால இவங்க எடுத்து வைக்கட்டுமா? அண்ணே நீ சேர்ந்து உள்ள போனே. ஆமா தங்கச்சி சொல்றது சரிதான், 2 பேரும் சேர்ந்து உள்ள போங்க. இந்த வீட்ல வாழ போறது மாப்பிளையும் என் பொண்ணும். அவங்க முத கால எடுத்து வைக்கட்டுமா? அம்மா நான் முதல்ல சொன்னதான், இவங்க தான் அது. இவங்க கால எடுத்து வைக்கட்டுமா? அதான் சொல்றோம்ல. சரி நீங்க 2 சேர்ந்து கால எடுத்து வைங்கய்யா. ஏமா சொல்லுங்கம்மா. என் பையன் கூட சேர்ந்து கால எடுத்து வச்சு உள்ள போமா. இந்த வீட்ல வாழ போறது என் பொண்ணு. எவ்வளவு ஒருத்தி கால எடுத்து வைக்கிறா. கோடி கோடியான வீட்ல எவ்வளவு ஒருத்தி கால எடுத்து வைக்கிறதா. என்ன பாத்துக்கிட்டு இருக்க? போ. என்ன அவங்க கூப்பிடவே இல்லையம்மா. கூப்பிடட்டா என்னடி, உனக்கு உரிமை இருக்குல்ல, உள்ள போ. அத்தா கோயிலி வா உள்ள போலாம். அம்மா தாய் உள்ள போமா. சரிங்க ஐயா. என் பையனும் நீங்களும் சேர்ந்து உள்ள போங்க. சரி அண்ணே. இன்னும் பால் காய்க்கல ஐயா. ரவிசனே உள்ள போயா. சரிங்கப்பா. சரியான மாளிகை. எப்படி 3 கோடி 4 கோடிக்கு வீட்டை கட்டியிருக்கான். ஆனா என் பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்துக்க விடாதா. எப்படி உள்ள போறான்னு நானும் பாக்குறேன். மாப்பிள்ள சொல்லுங்க. என் பொண்ணு உங்க கையை பிடிச்சிக்கிட்டு தான் உள்ள வரேன்னு ஒத்த கால நிக்கா. அவளையும் கூட்டிட்டு போங்க. இல்ல மேடம் நானும் ஃபர்ஸ்ட் உள்ள போறோம், அதுக்கப்புறம் உள்ள வரட்டாவா. குயிலி நீங்க உள்ள வாங்க. உள்ள வாங்கம்மா, பால் காய்க்கணும். அண்ணே எல்லாரும் உள்ள வாங்க. பால் பொங்குது, உலகத்தை விடுங்க. அம்மா நான் வீட்டை ஃபுல்லா உங்களுக்கு சுத்தி காட்டிட்டு வரேன். நாங்க வேணா சுத்தி காட்டுறோமே. இல்ல வேண்டாம், நான் சுத்தி காட்டிக்கிறேன். நம்ம போலாமா? வாங்க. இது நல்லதா படலையே. கோடி கோடியா வீட்டை கட்டிட்டு என் பிள்ளைக்கு இடம் இல்லைன்னா இப்படி. வாங்க குயிலி. இது நல்லா இருக்கா? சரி வீட்டை சுத்தி பார்க்கலாம். என்ன? ஒண்ணும் இல்லை. வாங்க. இதான் நம்ம பெட்ரூம். நாம கெட்டிருக்க பெட்ரூம்னு சொல்ல வந்தேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பார்த்து கட்டின. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பால்காய் இப்போ வீட்டுக்கு வந்திருக்கேன். ஏன் இது கூட போனது இல்லையா? யாரும் கூப்பிட்டது இல்லை. நீங்க கூப்பிட்டது மட்டும் இல்லாம அந்த திறப்பு விழாவுக்கே என்னை கூப்பிட்டதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வீடு நல்லா இருக்கா? ரொம்ப அழகா பார்த்து கட்டியிருக்கீங்க. இவ பேசுனா கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்க. காடு முழுக்க இன்னும் நிறைய ரூம் இருக்கு, பார்க்கலாமா? சரி. இது வந்து சும்மா ட்ரெடிஷ்னல் மாடல்ல ஈவினிங் வந்து உட்கார்ற மாதிரி கொஞ்சம் வெளிச்செல்லாம் படுற மாதிரி கட்டியிருக்க. ட்ரெடிஷ்னல் ஹவுஸ் மாதிரி. உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கு. இதுல வாழறதுக்கு கொடுத்து வச்சிருக்கேன்னு. சாயங்காலமும் காலையில இதுல உட்கார்ந்தாலே போதும், மனசுக்கு இதமா இருக்கும். உட்காரலாமே. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இப்படி மாலையும் கழுத்துமா பார்ப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு இதெல்லாம் தெரியாது, இப்படி மாலைலாம் போடுவாங்கன்னு. நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. சரிக்கியா? சரிச்சா. உனக்கு சாப்பிட்டதுக்கு ஏதாவது வேணுமா? இல்ல இப்ப வேண்டாம், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சரி வீட்டை சுத்தி பார்க்கலாம். அண்ணா என்ன சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொண்டுட்டு வரட்டுமான்னு அம்மா கேட்டாங்க. இல்ல நான் அப்புறமா சாப்பிடுறேன்னு சொல்லு. சரிங்கண்ணே. இதான் என் கடைக்குட்டி தங்கச்சி, இப்பதான் பிகாம் போய்கிட்டு இருக்கா. அப்படியா? சரி சரி. பேங்க்ல லோன் கொடுத்தாங்கல்ல அவங்க தாமா. நீ சொல்லிருக்கலானே. நல்லா அழகா இருக்காங்கண்ணே. சரிண்ணே, நான் மத்தவங்கள பாக்குறேன். சரி
இங்க தொந்தரவு பண்ண வேண்டாம். இல்ல இல்ல கொஞ்சம் தொந்தரவு பண்ணுவா, அதுக்குதான். அத்தி அஞ்சலிக்கு தெரிஞ்சதுன்னு அவ்வளவுதான். அது அண்ணனுக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணது அவங்கதான். இவங்க தான் லோன் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. அதனால தான் அண்ணன் வீடு கட்டியிருக்கான். அதனால தான் ரெஸ்பெக்ட் அவங்கள கனப்படுத்திக்கிட்டு இருக்கா. வேற ஒண்ணும் இல்ல. உனக்கு என்ன தவிர வேற யார் இந்த வீட்டுக்கு வந்தாலும் நீ இவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியாது. ஆமா அஞ்சுமா, ஆமா ஆமா அத்தி. சரி நான் வரேன். அத்தா அத்தா, இதான் அஞ்சு. சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொண்டுட்டு வரட்டுமா அத்தா? இல்ல அவங்க இப்ப எதுவும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பெரு சாப்பிட்டுடுவாங்க, நீ போ. நான் கேட்டது உங்களுக்கு. இப்போ நான் சாப்பிட்டது ரொம்ப முக்கியம். போய் மத்த வேலை இருந்தா பாரு. இல்லத்தா, உங்களை கவனிக்கிறதுனே என் வேலை. உங்களுக்கு வேற ஏதாவது வேணும் சொல்லுங்க தா, நான் செய்றேன். இல்ல ஒண்ணு தேவையில்லை. அத்தா, ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. உங்களை தான் தேடிட்டு இருக்காங்க. நீங்க அவங்களெல்லாம் போய் பாருங்க. இவங்களுக்கு வீட்டுல சுத்தி காட்டணும், நான் காட்டிக்கிறேன். ஆமா, சொந்தக்காரன் தான் எனக்கு கொடுத்து உதவுனா இந்த வீட்டை நான் கட்டினேன். இல்ல சொந்தக்காரன் தானே, இருப்பான் நான் பாத்துக்கிறேன், நீ போ. சொந்தக்காரன் நீ விரட்டினாலும் போக மாட்டான். நீ போ, சொந்தக்காரன் தானே, அதெல்லாம் சாப்பிட்டு தான் போவாங்க. நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. இல்லத்தா, நம்மளோட நெருங்கின சொந்தம்லாம் நிறைய பேர் உங்களை பார்த்தே ஆகணும் நிக்காங்க. அது என்ன அப்படிதான் நிப்பாங்க, நான் பாத்துக்கிறேன், நீ போ. நான் வந்து பார்க்காம போக மாட்டாங்க, நீ பாரு போ. போய் வேணா பாத்துட்டு வாங்கல. சொந்தக்காரன் அடிச்சே 10 நாள் நீ போக மாட்டான், நீ வா. இங்க என்ன நடக்குது? அத்தா எனக்கும் தெரியல. இங்க பாரு, இன்னைக்கு இந்த வீட்டோட மதிப்பு 3 கோடி. இன்னும் 5 வருஷம் கழிச்சு அத்தா எனக்கு அவருக்கு நிச்சயத்தை முடிஞ்சு போச்சே. பரவ என்னம்மா, அப்பெல்லாம் விட்டுட்டு போக முடியாது. மொத வேலையா வீட்டை எழுதி வாங்க பாரு. இங்க போற பக்கம் ஒண்ணு சரியில்லை. கல்யாணத்தை பண்ணி வைக்க வழிய பாருங்க. அவன் நாளை கத்துக்கிட்டே இருக்கானே. இன்னும் 2 நல்ல கல்யாணத்தை வைக்க சொல்லணும். இந்த எடுப்பட்ட செருக்கு எவாட்டி புதுசா மினிக்கிட்டு வந்திருக்கா. பேங்க்ல வேலை பார்க்கலாம். இவதான் பேங்க் லோன் எல்லாம் கொடுத்தாலாம். கொடுத்துட்டா பெரிய இவளா இருவாளா? ஆமா, அவர் வீடு கட்டும்போது நம்ம நகை கொடுக்கல, அதுக்கு தான் இந்த வீம்புக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப அவன் தெருக்கோடிக்கு போயிருவான்னு நினைச்சேன். இப்படி மாட மலைக்கு கட்டுவான்னு எனக்கு எப்படி தெரியும்? இப்படிதான் வருவான்னு நான் நகை கொடுத்துருப்பேன். ஏன் கொடுக்கணும்? ஒன்னும் தேவையில்லை. அவன் சொந்த உழைப்புல தானே மேல வரணும். அதான் ஒரு பெண்ணுக்கு மதிப்பு. போகட்டும், 2 நல்ல கல்யாணத்தை வச்சு வழியே பாருங்க. என்னை விட்டுட்டு எங்க போய்வான்னு நானும் பாக்குறேன். அவன் நல்ல துணிமணி கூட ஒழுங்கா போடல. அவளுக்கு போய் இவ்வளவு மரியாதை இந்த வீட்டுல. உன் மாமியக்காரி அதுக்கு மேல மேடம் மேடம்னு பின்னாடியே போறா. உன் மாமனார்காரன் தாயி தாயின்ட்டு போறான். பாரு, இந்த வீடு உனக்குன்னு நீ வந்து எல்லாத்தையும் காட்டுற. அந்த அளவுக்கு கெத்தா நிக்கணும், புரியுதா? பரபரப்பா காட்டு. பாக்குறவங்க எல்லாம் தாய் உன் வீடு நல்லா இருக்குன்னு ஓங்கிட்டு வந்து சொல்லணும். இந்த சொந்தக்கார பையலாம் உன் வீடுன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நடந்துக்க. இங்க பாரு, உன் நாத்தனார்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வை. மாமியார் அதட்டு மாமனார் அதட்டி வை. அப்பதான் எல்லாருக்கும் ஓ வீடுங்கிற எண்ணம் வரும். நீ கொண்டுட்டு அலைஞ்சனா அவ்வளவுதான். உன் தலையில மிளகா அரைச்சிட்டு போயிடுவாங்க. இன்னைக்குதான் இந்த வீட்டோட மதிப்பு 3 கோடி. 5 வருஷத்துல பாரு 20 கோடியில வந்து நிக்கும். 20 கோடி. பாரு, என்ன பண்ணுவீங்க அது பண்ணுவீங்க. சாதுரியமா நடந்துக்க. வித்த உன் கையில தான் இருக்கு. ஒரு பெத்தவள நான் இவ்வளவுதான் சொல்லி கொடுக்க முடியும். எந்த இலைக்கும் போய் கைக்குள்ள போட்டுக்கு வழிய பாரு. ஒரு ட்ரெஸ்ல டீசன்சி இல்ல பத்தியா? பேங்க்ல வேலை பார்க்கலாம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கலாம்னு பாரு. இவெல்லாம் படிச்சவளாம், வேலை பார்க்கலாம். என்னத்தான் வேலை பார்த்தாலும் கழுத்துல ஒத்துண்டு தங்கம் கூட இல்ல. இவனெல்லாம் எதுக்கு உங்க அண்ணன் இங்க கூட்டிட்டு வராரு? நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் ஒரு மாதிரி பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? நம்ம சீட்டஸ் என்ன? அவ கழுத்துல ஒத்துண்டு தங்கம் கூட இல்ல, காதுல கூட இல்ல, அதுல கூட ரப்பர்ல போட்டுட்டு வந்திருக்கா. நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறாங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு. நம்ம சொந்தக்காரங்க எவ்வளவு முக்கியமானவங்க. அவங்க முன்னாடி போய் உங்க அண்ணன் ஏன் இப்படி நடந்துக்கிறாரு? எனக்கு உங்க அண்ணன் கிட்ட எதுவும் சொல்லவே முடியல. ஆக்சுவலி ஒரு பொண்டாட்டியை நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? எப்படித்தான் உங்க அண்ணன் கூட நான் குடும்பம் நடத்த போறனோ எனக்கே தெரியல. அவங்க கழுத்துல வேணா குண்டுமணி தங்கம் போடாம இருக்கலாம். ஆனா அவங்க படிச்சவங்க, பேங்க்ல கேஷியரா இருக்காங்க. அவங்க நினைச்சதா இந்த 4 கோடி 5 கோடிக்கு லோன் கூட கொடுக்க முடியும். அவங்கள போய் இப்படி பேசுறீங்களா? அது சரிதான். அதுக்காக இப்படியா வருவா ஒரு ஃபங்க்ஷனுக்கு டீசன்ஸே இல்லாம? செல்லவங்கன்னா ரொம்ப பண்டா பண்ணுவாங்க. ரொம்ப பெரிய தானா எல்லாம் பண்ண மாதிரி நடந்துக்கிடுவாங்க. ஆனா இவங்க அப்படி இல்லையே. அவன் நிக்க இடம் கூட தெரியாம அமைதியில நிக்கிறாங்க. நீ என்ன அவளுக்கு ரொம்ப வக்காலத்து வாங்குற? இல்ல, அவங்க படிச்ச பண்போட இருக்காங்க, அத சொல்ல வந்தேன். ஏன் நம்மள படிக்கலையா? நானும் பிகாம் படிக்கேன். 4000 ரூபாய் கூட சம்பளம் கிடைக்காது. எங்க போய் வேலை பார்க்க? அவங்க கேசியர். இப்பவே 30-35,000 சம்பளம் எடுக்காங்க. என் ஹஸ்பண்ட் மாசம் 4 லட்சம் 5 லட்சம் சம்பாத்தியம் பண்ணுறாரு. அது எங்க அண்ணன் தானே. நீங்க என்ன பாக்கிய? என் பொருச சம்பாத்தியம் பண்ணும்போது நான் எதுக்கு வேலைக்கு போனோம்? அது தேவையில்லையே. தீனு கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள இப்பெல்லாம் சொல்லுதா? ஆமா அஞ்சு, நான் வேலை கிடக்கு, நான் பாத்துட்டு வரேன். இங்க பாரு, நம்ம சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் பார்த்து பழகணும். நமக்கு சொந்தக்காரங்க ரொம்ப முக்கியம். சரி அஞ்சுமா. இவ கூட இப்படி
பிடிச்சிருக்கா? ஏதாவது சாப்பிட கொண்டு வரட்டா? இல்ல பரவாயில்ல. நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். வரைக்க மாட்டியோன்னு. நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். என்ன? நான் இப்படி வந்திருக்கிறது உங்களுக்கு கௌரவ குறைச்சல் இல்லையே? நீ வந்திருக்கதே நான் பாக்கியம் நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ என்ன இப்படி பேசுற? இல்ல, நான் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தேன் உங்க சொந்தக்காரங்கெல்லாம் ரொம்ப ரிச்சா இருக்காங்க. நான் ரொம்ப சிம்பிளா வந்துட்டேன். எனக்கு நீயா வந்ததுதான் பிடிச்சிருக்கு. எனக்கு இவரை ரொம்ப பிடிக்குது. எனக்கு இவளை ரொம்ப பிடிக்குது. நான் இவளை முதைய பார்த்துருக்க கூடாதா? எனக்கு இவளை ரொம்ப பிடிக்குது. எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. இவர் கூட வாழணும் போல இருக்கு. ஆனா இவருக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிட்டு இவருக்குன்னு ஒரு பொண்ணு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. உன் கூட வாழணும் போல இருக்குது. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் முன்னாடியே உன்னை பார்த்துருக்க கூடாதா? நான் பேங்குக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்ததுனாலதான் எங்க வீட்டுல யாரும் சந்தேகப்படல. நான் டிப்டாப்பா கிளம்பி வந்தா எல்லாரும் எங்கேயோ போறேன்னு சந்தேகப்படுவாங்க. இங்க வர முடியாம போயிடும். அதுக்காகத்தான் நான் இவ்வளவு சிம்பிளா வந்தேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? நீ வந்ததே எனக்கு அதிர்ஷ்டம் சொல்லிக்கிட்டு இருக்க. உங்க வீடு ரொம்ப அழகா இருக்கு. நீ கேஷுவலா வந்தாலும் இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு. நான் உனக்கு சாரி எடுத்து வச்சிருக்கேன். கேட்டதியா? என்னது? நான் சாரி எடுத்து வச்சிருக்கேன். கேட்டதியான்னு கேட்டேன். இவர் கூட வாழ்ற பாக்கி எனக்கு கிடையாது. அவர் கொடுக்குற சாரிய ஒரே ஒரு வாட்டி கெட்டினாதான் என்ன கெட்டிக்கிறது. நான் சாரி எடுத்து வச்சிருக்கேன். உள்ள ரூம் இருக்குது, நான் எடுத்துட்டு வரட்டா? நீங்க கட்டிக்க போற பொண்ணோட சாரி நல்லா இருந்தது. உங்க சாரி எடுத்துட்டு வரேன். எனக்கு மட்டும் உங்க கூட வாழறதுக்கு ஆசை இல்லாமையா இருக்கேன். எனக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்லை. அதனால்தான் எனக்கு கல்யாணமே ஆகாம இருந்திருக்கு. இனியும் ஆகாது. எனக்குன்னு எழுதப்பட்டவர் நீங்க. உங்களை நினைச்சுக்கிட்டே இனிமே வாழ்ந்துருவேன். நீங்க உணர்ச்சி வசப்படுறீங்க. உங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா இனி அது சரிப்பட்டு வராதில்ல. அதான் தடுத்தேன். நான் மண்ணக்குட்டி அவரை பார்த்திருக்க கூடாதா? மண்ணக்குட்டி அவரை பார்த்திருக்க கூடாதா? என் ஹஸ்பண்ட பாத்தீங்களா? என்ன? என் ஹஸ்பண்ட பாத்தீங்களா? அவர் உங்க கூட வந்துட்டு இருந்தாரு. என்னோட ரிலேட்டிவ் எல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க. அவரை கூட்டிட்டு போனா அவர் எங்க? அவர் எப்பவும் இப்படித்தான், ஒரு இடத்துல நிக்கவே மாட்டாரு. இவரை தேடி அல்றதே எனக்கு பெரிய பொழப்பா இருக்கு. மத்த நேரம் மட்டும் அஞ்சலி அஞ்சலி வருவாரு. இப்ப சொந்தக்காரங்களா வந்து பார்க்கணும் ஆசைப்படுறாங்க, வரவே மாட்டேங்கிறாரு. நீங்க உங்க அண்ணன் கிட்ட சொல்லக்கூடாதா? யார் அண்ணன்? அதான் என் ஹஸ்பண்ட். உங்களை தங்கச்சி மாதிரி பாத்துக்கிட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவருக்கு அவர் தங்கச்சி ரொம்ப பிடிக்கும். அடுத்து உங்களை பிடிச்சிருக்கு. உங்க அண்ணன் கிட்ட சொல்லி வைங்க, கொஞ்சம் உங்க பொண்டாட்டியும் பாருங்கன்னு. நான் பாவம் தானே. அன்னைக்காக இது கூட செய்ய மாட்டீங்களா? இங்க பாருங்க, வந்திருக்க சொந்தக்காரங்கெல்லாம் உன் புருஷன் எங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. நான் என்ன பதில் சொல்லட்டும்? நான் இருக்க வேலையெல்லாம் பாப்பேனா? இவரை தேடிட்டு அலைவானா? நீங்க உங்க அண்ணன் கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. என்கிட்ட ஒரு சாரி இருக்கு, அது வேணா நான் உங்களுக்கு தரட்டுமா? எங்க சொந்தக்காரங்க எல்லாருமே ரொம்ப பணக்காரங்க, ரொம்ப வசதியானவங்க. நீங்க உங்க அண்ணன் கூட, அதான் என் ஹஸ்பண்ட் கூட சுத்தும் போது பாக்குறவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். என் ஹஸ்பண்ட பாத்தீங்களா, எல்லாம் ஹேண்ட்ஸமா இருக்காரு. அவர் போட்டுக்க ஷர்ட் எவ்வளவு தெரியுமா? 5000 ரூபாய். அவர் கட்டியிருக்க வேஷ்டி மட்டுமே 10000 ரூபாய். அப்புறம் என் ஹஸ்பண்ட் இதை எடுத்து கொடுத்துருக்காரு 25000 ரூபாய். எங்க வீட்டுல எல்லாருமே நாங்க ரிச்சாதான் போடுவோம். நீங்க உங்க அண்ணன் கூட சுத்திட்டு இருக்கீங்க. 60 ரூபாய் தாவணியில நின்னா எங்க சொந்தக்காரங்க ஒரு மாதிரியா நினைக்கிறாங்க. 4000 ரூபாய் சட்டை போட்டிருக்க அவர் எங்க 60 ரூபாய் தாவணி போட்டிருக்க நீங்க எங்க? ஒரு மாதிரியா இருக்கும். உங்க அண்ணனுக்கு தான் கௌரவ குறைச்சலே. அதனால என்கிட்ட ஒரு பழைய சேலை இருக்கு, தரட்டுமா? ஐயோ, பழைய சேலை நினைக்காதீங்க, அது 10000 ரூபாய். நான் ஒன் டைம் தான் கட்டியிருக்கேன், சும்மா தான் இருக்குது. வேணா தரட்டுமா? இல்லைங்க, வேண்டாம். நீ இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் வந்ததே இல்லையா? சரி, உங்க அண்ணன் வந்தா அண்ணி கூப்பிட்டாங்க, சீக்கிரம் போங்கன்னு சொல்லு. நான் உரிமையோட
கேக்குறேன். அன்னைக்காக இந்த ஹெல்ப்பாவது பண்ணு. இருந்தாலும் உங்க அண்ணனுக்கு உன் மேல ரொம்ப தான் பாசமா. கூட பிறந்த தங்கச்சிட்ட கூட இவ்வளவு பாசமா இருந்தது இல்ல. ஆனா என்னமோ தெரியல, உன் மேல அதிக பாசம் தான். தங்கச்சி இல்ல, பாசம் இருக்கத்தானே செய்யும் உங்க அண்ணனுக்கு. இல்லட்டா அவருக்கு பாசம் வைக்க சொல்லி கொடுக்கவே வேண்டாம். சரி, உங்க அண்ணன் கிட்ட சொல்லிடு, நான் வரேன்.